நான் என்னமோ அறிவாளி மாரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது எனக்கும் தான். ஏன்னா லைஃப்பில செட்டில் ஆகல அப்டின்னா, அவன போட்டு டார்ச்சர் பண்ணி மன அழுத்தம் பண்ணாதீங்க. அதாவது கூட இருக்கவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்றது. பெத்தவங்க தான் வந்து புள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்டின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்கள கம்பேர் பண்றாங்க. ஓகே. அது வந்து பெத்தவங்க அவங்கள ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா, அக்கம் பக்கத்தில இருக்கவங்க சொல்லவே வேணாம். அவங்க வந்து எப்படா வந்து நம்மலாம் கீழ விழுவோம் அப்டின்னு சொல்லி தான் அப்படி நினைக்கிறாங்க. ரைட் ஓகே. ஆனா, நல்லதா இருந்தா புகழுவாங்க. நல்லதா இருந்தா கூட புகழ மாட்டாங்க. அது கூட பொறாமப்படுவாங்க. ரைட். அது அந்த விஷயத்துக்கு நான் போறேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா, நட்புங்கிறது புனிதமானது. நீங்கலாம் சின்ன வயசுல ஒண்ணு சேர்ந்து ஃப்ரெண்டா இருப்பீங்க. ஒருத்தன் லைஃப்ல செட்டில் ஆவான், ஒருத்தன் செட் ஆக மாட்டான். சில சூழ்நிலைக்காக கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி அடிமையாகி, இல்ல சில நேரத்தில அவனுக்கு சூழ்நிலையே வந்து கெட்ட வந்து பழக்கவழக்கங்கள்ல வந்து அவன் வந்து வீணா போயிட்டாலும், அதுவும் இல்லாம துரதிர்ஷ்டமாவே அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாரி வேலை இல்லாம இருந்தாலும், நம்ம வந்து பழச வந்து நெனச்சு பார்த்து எப்போதும் போல பழகணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ திமிரெடுத்து வீணா போனவனுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ அவன் ஜாலிக்கு அப்படியே கெட்ட பழக்கம் பண்ணி அப்படியே அதிகப்படுத்திட்டான். உண்மையிலேயே நல்லா படிச்சுட்டு, அ வந்து 5வது படத்தில போலீஸுக்கு ட்ரை பண்ணுவான்ல, அந்த பையன் மாரியே வந்து நரேன் கூட இருக்கவன்ல, அவன் வந்து நல்லா அதே மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ இது மாரி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டு குடுக்கக்கூடாது. இன்னைக்கு ஆறுதல் தாங்க ஒரு பெரிய மருந்து. மருந்து மாத்திரை கூட சாப்பிட்டு இருக்கணும். ஒரு திடமா வந்து ஒரு மனுஷன் வந்து தேத்துறது தான். அது பொண்டாட்டியோ, ஃப்ரெண்டோ. நீங்களே வந்து அவனுங்கள வந்து கேவலமா பார்த்துட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா, இன்னும் அவனுக்கு வந்து கெட்ட பழக்கம் அதிகமா தான் ஆகும். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால அத தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஏன்னா, என்னுடைய சர்க்கிள்ல வந்து நான் நெறைய பார்க்குறேன். வேலை நல்லா கிடைச்சிட்டா, வேலை கிடைக்காதவன பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்கள போட்டு கண்டுக்காம போறது. தனியா இருந்து கூட, இல்லடா எனக்கு வேலையா இருக்குன்னு சொல்லி போறது. இதெல்லாம் என்ன பழக்கம்? ஏன் அவன தீட்டா? உங்கட்ட பழகும்போது நீ வேலை இல்லாம இருப்ப, அவனும் வேலை இல்லாம இருந்தா. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாலியா இருந்திருப்பீங்க, கொண்டிருப்பீங்க. கஷ்டப்பட்டு வேலை தேடியிருப்பீங்க. உனக்கு வேலை கிடைச்சன்னோனே அந்த பழச மறந்துட்ட. அவன மனுஷனா கூட மதிக்காம கேவலமா பார்க்குற. அந்த மாரி இருக்கக்கூடாது. யானைக்கும் அடி சிறக்கும். எதுவும் நிரந்தரம் கிடையாது.